Hi friends, welcome back AGR Institute. இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் Python jump statements. First, what is jump statements? Is used to alter the flow of a loop. Like you wanted to skip a part of your loop or terminate a loop. லூப்பிங்கில் தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஒரு லூப்பில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது சம் பார்ட் ஆஃப் லூப் மட்டும் நான் வந்து ஸ்கிப் பண்ணி எடுக்கணும், இல்லை ஆல்ட்ரு பண்ணணும், டெர்மினேட் பண்ணணும். இந்த மாதிரியான பர்பஸ்க்காக தான் நம்ம ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இட் ஹாஸ் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பிரேக், செகண்ட் ஒன் கண்டினியூ, தேர்ட் ஒன் பாஸ். இப்போ பிரேக் மீன்ஸ் என்ன, இஸ் யூஸ் டு டெர்மினேட் தி லூப். ஒரு லூப்பில் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு 10 நம்பர் ஆஃப் டைம்ஸ், இப்போ 10 டைம்ஸ் லூப் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அதில் வந்துட்டு எனக்கு 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆனால் போதும். பட் 5லே எனக்கு பிரேக் ஆகணும், எனக்கு ஸ்கிப் ஆகணும் அப்படின்னா பிரேக்குன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஆஃப்டராக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? தென் கண்டினியூன்றது என்ன, ஸ்கிப் அண்ட் கண்டினியூ. மிடில் எனக்கு ஒரு 2 or 3 லூப் மட்டும் எனக்கு இது ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிமைனிங் லூப் அட் எண்டு வரைக்கும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் பாஸ்ன்றது நோ ப்ராசஸ் எனி ஆப்ரேஷன், இட்ஸ் கம்ப்ளீட்லி இக்னோர்டு. என்னென்னா நம்ம ஒரு எம்டியாக நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் கண்டிஷன்ஸ்குள்ளே. இதுவே பாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ப்ராசஸும் இல்லாமல் டெர்மினேட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் பைத்தான் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஃபைலில் நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க, கண்ட்ரோல்-S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சூஸ் எனி ஃபோல்டர், கிவ் எனி நேம். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால ஜம்ப்ஸ் .pyன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரேக் பார்க்க போகிறோம். இப்போ பிரேக்கு நார்மலாக இப்போ ஒரு லுக் ஃபார் லுக் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் மெத்தட் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ 1லேருந்து எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா 11 கொடுக்கணும். ஏன்னா 1 லெஸ் தென் டிஃபால்ட்டாகவே லெஸ் தெனை தான் எடுத்துக்கும். 1 லெஸ் தென் 11னா 1லேருந்து 1 to 10 வரைக்கும் தான் உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். ஆக்சுவலி 1 to 10 வரைக்கும் தான் இது கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா டிஃபால்ட்லி இட் ஹாஸ் லெஸ் தென்னாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் ஆஃப் ஐ நான் கொடுக்குறேன். நார்மலாக இந்த லூப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ 10 டைம்ஸ் இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? இப்போ எனக்கு 5 டைம்ஸ் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு திங்க் பண்ணிங்கன்னா, இப்போ இஃப் ஐ ஈக்குவல் 5 கொடுத்துட்டு நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு 5 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். 5 வந்து உங்களுக்கு டெர்மினேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ 4 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு 5ம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பிரிண்ட்டை இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு 5 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 4 வரைக்கும் எனக்கு போதும் அதுக்கப்புறம் டெர்மினேட் பண்ணால் நீங்கள் கீழே வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட சாய்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ 5ம் எனக்கு பிரிண்ட் பண்ணணுன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் செக் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து 5 வந்தால் டெர்மினேட் பண்ணிவிடும், 5 பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னா செக் பண்ணிவிட்டு அப்புறம் பிரிண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரேக்குன்றது டு டெர்மினேட் தி லூப். இதுக்கப்புறம் உங்களுக்கு லூப் கண்டினியூ ஆகாது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸும் வந்து 10 வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் தான். ஏன்னா 5 வந்தோடனே பிரேக் கொடுத்துட்டோம். டு டெர்மினேட் தி லூப் வந்து உங்களுக்கு டெர்மினேட் ஆகிடும். ஓகேவா? தென் கண்டினியூ பார்க்கலாம். கண்டினியூன்றது என்னென்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இது ஓகே, இதை வந்துட்டு நான் பாட்டமில் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். இப்போ நான் கண்டினியூன்ற கீவேர்டு யூஸ் பண்ண போகிறேன். இது கீழே நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ கண்டினியூன்றது டு ஸ்கிப் அண்ட் டெர்மினேட். எனக்கு இந்த 5 வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடணும், ரிமைனிங் ப்ராசஸ் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 ஸ்கிப் ஆகிடுச்சு. ரிமைனிங் இந்த பார்ட் ஆஃப் லூப் மட்டும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டினியூ யூஸ் பண்ணணும். இப்போ இன்கேஸ் எனக்கு 2 3 லூப் வந்து என்ன இது ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 5லேருந்து அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்டு ஐ greater than or equal to 7 வரைக்கும். இப்போ 5 6 7 இப்போ 3 ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்கிப் ஆகிடும். ரிமைனிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இருங்க, வெயிட். greater than or equal to ஓகே,
greater than or equal 5லேருந்து less than or equal to நான் மாற்றி போட்டேன். ஓகே சாரி. இப்போ greater than or equal to 5 above-லேருந்து 7 வரைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க 1 2 3 இப்போ உங்களுக்கு 4 5 6 7 ஓகேங்களா? 3 ப்ரோஸ் ஸ்கிப் ஆகிடுச்சு. 8 9 10லாம் உங்களுக்கு கண்டினியூ அட் எண்டு வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? இதான் வந்துட்டு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இப்போ பாஸ் பார்க்கலாம். பாஸ் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டோட்டலி வேறு ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏ வந்துட்டு 100 யூஸ் பண்ணுறேன், பி வந்துட்டு 0ன்னு யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் என் வந்து ஒரு யூசர் இன்புட்காக யூஸ் பண்ண போகிறேன். input of enter the n value அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இஃப் n is br இருந்துச்சுன்னா, இப்போ b வந்து 0வா இருந்துச்சுன்னா இங்கே எதுவுமே எந்த ப்ராசஸுமே இங்கே நடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே எம்டியாக யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களா. இப்போ நான் இங்கே எல்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இஃப் பார்ட்டில் இஃப் கண்டிஷன்ஸில் எனக்கு எதுவுமே பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இஃப் பார்ட்டில் இப்போ எல்ஸ் பார்ட்டில் தான் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணணும். என்னென்னா நான் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ ஏ டிவைட் பை என். ஓகேங்களா? இது ஃப்ராக்ஷன் டைப்பில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எரர் வருது. ஏன் எரர் வருதுன்னா, இப்போ எம்டியாக நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோன்னா அது எம்டி ஃபீல்டை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதனால உங்களுக்கு எரர் வரும். அப்போ இந்த டைமில் தான் நம்ம பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்னால் இக்னோர் தி ப்ராசஸ், இட் கம்ப்ளீட்லி இக்னோர். ஓகேவா? இப்போ இதை பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் 0 கொடுத்தேன்னா எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது, டெர்மினேட் ஆகிடும். இப்போ நான் வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இப்போ என்ன ஆகும், டிவைட் பண்ணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எனி நோ ஆப்ரேஷன் இங்கே இட் கம்ப்ளீட்லி இக்னோர் தி ப்ராசஸ், நோ எனி ப்ராசஸ். ஓகேங்களா? எனி ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த பாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் தி டெர்மினேஷன் தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.